ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரீபெயிண்டிங்கை பற்றின வீடியோ தாங்க. வீடு கட்டி 12-13 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ரீபெயிண்டிங் பண்ணியிருக்கேன். என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வீடு கட்டி கரெக்டாக 12 to 13 இயர்ஸ் ஆகுது. ஸோ நிறைய கிராக்ஸ்லாம் இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா நிறைய பாசிலாம் பிடிச்சி மழையில் சின்ன சின்ன கிராக்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால் ரீபெயிண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு பெயிண்டரை செலக்ட் பண்ணோம். ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றி பார்த்து ஒரு பெயிண்டரை செலக்ட் பண்ணோம். ஸோ நல்லா ஆட்கள் அமைஞ்சாங்க. ஃபுல்லாக பெயிண்டரை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 days ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது மட்டுமே ஃபஸ்ட்டு ஒரு 2 days ஆச்சு. அவ்வளோ க்ளீன் பண்ணாங்க. பக்காவாக க்ளீன் பண்ணி வீட்டையே ஃபுல்லாக 2 days அந்த ஒர்க்கு, வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. அதான் ஃபஸ்ட்டு எந்த பெயிண்டிங் பண்ணாலுமே அவுட்டர் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஒரு 12-13 years தான் நம்ம வந்து ரீபெயிண்ட் பண்ணாதனால மொட்டை மாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாசி படிஞ்சு போயிருந்தது. நிறைய பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள். அவ்வளோ தேய்க்கிறாங்க 2 days தேய்ச்சாங்க. இந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு 2 days ஆச்சு எங்களுக்கு. ஃபுல்லாக மோட்டர் ஓடிட்டே தான் இருந்தது. ஏன்னா இந்த ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு பெயிண்ட் வந்து லைஃப் வரும் அப்படின்ட்டு நான் ரிவ்யூ பண்ணி வச்சுருந்தேன். அதனால் நான் முன்னாடியே வந்து பெயிண்டர்ஸ்கிட்ட பேசும்போதே நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து எதுவும் நம்ம வந்து டைம் சேவ் பண்ண வேண்டாம். ஸோ 2 days ஃபுல்லாக எடுத்துக்கங்க. ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அதில் எனக்கு வந்து ஓகேன்ற வரைக்கும் நான் வந்து விடவே இல்லை. ஃபுல்லாக தேய்ச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஓகேன்ற வரைக்கும் அந்த ஒர்க்கை அவங்க கன்டினியூ பண்ணாங்க. நீங்களே பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு தெரியுமா, எவ்வளோ பாசி. நீங்கள் லைட்டாக பிளாக் டாட்ஸில் அந்த பெயிண்ட்லாம் அடித்தோம்னா நமக்கு லைஃபே வராது. டேம் ப்ரூஃப்லாம் வந்து எவ்வளோக்கு க்ளீன் பண்ணணுமோ அவ்வளோக்கு லைஃப் வரும். ஸோ அதனால் வந்து 2 days வந்து நான் இந்த கிளினிக் ஒர்க்குக்கு எனக்கு ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 days க்ளீனிங் முடிஞ்ச உடனே அப்படியே என்ன பண்ணாங்க, ப்ரைமர் அடிக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், டேம் ப்ரூஃபே வாங்கி கொடுத்துட்டேன். ஏஷியனில் அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மாடலில். அது டேம் ப்ரூஃபே வாங்கி கொடுத்தனால அது இன்னும் ஒரு 40 liters வாங்கி கொடுத்தேன். 40 liters வாங்கி கொடுத்தேன். அதை ஒரு கோட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்ட்ரா ப்ரொடெக்ட்னு ஒரு ஏஷியனில் இருக்குது, அதில் வந்து ஒரு கோட்டு அடித்தோம். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் மொட்டை மாடிக்கு போனோம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பிக்சர், மொட்டை மாடியில் 2 கோட் அடிச்சிருக்கோம் டேம் ப்ரூஃபை. அதை அடித்த பிறகு தான் வீடு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிது. எல்லாம் முடித்த பிறகு மொட்டை மாடியில் டேம் ப்ரூஃப் அடித்தோம். ஸோ அது ரிசல்ட் எப்படி இருக்குன்றது போக தான் தெரியும். ஹீட் ரிடக்ஷன் ஆகும், வாட்டர் வந்து லீக்கேஜ்லாம் இருக்காது அப்படின்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த டேம் ப்ரூஃப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் ஃபிக்ஸிட்டில் ஒரு சொல்யூஷன் ஒன்று, அதை வந்து ஒரு கோட் அடித்தோம். வாட்டர்லாம் வந்து மழை நாளில் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக அது ஒரு கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கோட் வந்து ஏஷியனில் வந்து டேம் ப்ரூஃப் அடிச்சிருக்கோம். ஸோ எவ்வளோ சேஃப் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 to 12 years இதில் கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்தளவுக்கு வந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்டாக வாங்கி கொடுத்துருந்தேன். பெயிண்டர்ஸ் அமையணுங்க, நல்லா விசாரிங்க. பெயிண்டர்ஸ் நல்லா அமைஞ்சிடணும். ஸோ நம்ம என்ன சொன்னாலும் முகம் சுளிக்காமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நினச்சதை கொண்டு வரலாம். ஸோ நான் பெருசாக கலர்ஸ்லாம் நான் ஒன்றும் பெருசாக திங்க் பண்ணி வைக்கல. எல்லாமே அங்கங்கே கேட்டலாக் பார்த்து செலக்ட் பண்ணோம். ரூம்ஸுக்கெலாம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு கலர் செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாலுக்கு ஒரு கலர் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கும் ஒரு கலர் போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ரூமுக்கு பிங்க்கு, ஹாலுக்கெலாம் வந்து ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலர், சேட்டன் ப்ளூன்னு சொல்லிட்டு, லாஸ்ட் ரூம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன்
ஐ திங்க் ஒரு பேரட் கலரில் ஒரு க்ரீன் போட்டோம். அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. லைட்லாம் போட்டால் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கேட்டுக்கு எப்பயும் போல் செரி ரெட்டு, அப்புறம் அந்த கட்டைக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப என்ட்ரன்ஸ் ரொம்ப ஒரு மங்களகரமாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து அவுட்டரில் பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் கலர் சூஸ் பண்ணல, லைட் கலர் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா டார்க் போனோம்னா அட்லீஸ்ட் வந்து 3 கோட் அடித்தா தான் ஓரளவுக்கு லைஃப் வரும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து லைட் கலரே சூஸ் பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்குது, ஃபேட் ஆகாமல் இருக்கும், லைஃப் வரும். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கும் அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க, எவ்வளோ பட்ஜெட்னு பார்க்கலாம். இதாங்க பட்ஜெட்டு. கிட்டத்தட்ட 60,000 ரீச் ஆகிடுச்சு. இது வந்து ஒன்லி ஃபார் பெயிண்ட் காஸ்ட்டு. லேபர் செப்பரேட்டாக இருக்குது, அது நான் போடலை. அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லேபருக்கு வந்து 700 ருபீஸ் பர் டே. நாங்கள் வந்து மொத்தமாக பேசிட்டோம். என்ன ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்களோ, என்ன பொருள் கேட்குறாங்களோ டெய்லியும் நான் வாங்கி கொடுத்துட்டே இருந்தேன். அதை வந்து உங்களுக்கு நான் அது போட்டிருக்கேன். ரிவ்யூ பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.